கோபி, ஜீப்ல எத்தனை பத்து பூச்சி பாத்தியா? மிஸ்டர், எதுக்கா ஜீப்பை நிறுத்துறீங்க? ராதா, இந்த ரெண்டு மக்களுக்கும் தமிழ் தெரியாது போல இருக்கு, கொஞ்சம் கிண்டல் பண்ணலாமா? நமக்கு தமிழ் தெரிஞ்ச மாதிரியே காமிச்சுக்காத. வாட் மிஸ்டர், வாட் யூ வாண்ட்? मैम साहब, थोड़ा लिफ्ट दीजिए। नो मिस्टर लपन टपम। लपन टपम नहीं है, ये हमारा गुरु है श्रीमान पटक पटक। मैं इनका शिष्यन है लड़क लड़क। கேட்டீங்களா? இந்த வெள்ளரிக்கா மூஞ்சிக்கு பேரு பட்டக் பட்டக்கா. வெள்ளரிக்கா மூஞ்சி? வெள்ளரிக்கா மூஞ்சி? नो नो, கத்திரிக்காய் மூஞ்சி. मेरा मूंजी कत्रिका मूंजी, तुम्हारा मूंजी मुटकोस मूंजी। यारी, हमारा मूंजी क्या मूंजी है? சுண்டக்காய் மூஞ்சி. ये मुझे पता, सुटका मूंजी ने अड्डी मुट्ठल, दड्डी मुट्ठल। ஐயோ, உங்களுக்கு தமிழ் தெரியும் போல இருக்கே. மிஸ்டர், we are very sorry. உங்களுக்கு தமிழ் தெரியாதுன்னு நினைச்சு நாங்க தமாஷ் பண்ணிட்டோம். தயவு செய்து வழி விடுங்க. உனக்காக எல்லாத்தையும் மன்னிக்கிறேன். போ. Thank you. ஐயோ, காத்தறங்கி படிச்சே. இப்ப என்ன பண்றது? எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர், கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? என்ன? வீல்ல காத்தறங்கி போயிடுச்சு, பின்னாடி பம்ப் இருக்கு, கொஞ்சம் காத்தடிச்சு விடுறீங்களா? ஒன் கண்டிஷன். என்ன? எங்க ரெண்டு பேருக்கு லிஃப்ட் கொடுக்கணும். ஜீப்ல இடம் இல்லையே. மனசு வச்ச இடமா இல்ல. நான் வேணா உன் மடியில உட்கார்ந்துக்கிறேன். சரி, நீ வேணா என் மடியில உட்காரு. நான் அப்படி தொங்கிட்டு வரேங்க. சும்மா இருங்கடி, ஹெல்ப் பண்றேங்கிறாங்க, அதை போய் கெடுக்குறீங்களே. மிஸ்டர், உங்களுக்கு நாங்க லிஃப்ட் கொடுக்கறோம், முதல்ல காத்தடிச்சு விடுங்க. ஓகே, பம்ப். இன்னும் யாருக்கு பம்ப் அடிக்கிற? லிஃப்ட்டுக்காக. லிஃப்ட் இடிச்சு. ஐயோ, நமக்கே படக்கு படக்கா. அடியா பாருங்க. ஆயே மேடம், ஆயே. மிஸ்டர், அந்த பொம்மை என்ன வேலை? அந்த பொம்மை என்ன வேலை? மிஸ்டர், என்னப்பா இது? கண்ணாடி ஒடிச்சுட்டே கஸ்டமர் கை தவறி விழுந்துரு, மன்னிச்சுக்கங்க. அரே, என்ன வேலை செய்யற நீ? நிம்பளுக்கு வேலை இல்ல, வெளியே போ. மன்னிச்சுக்கங்க சார். நோ எக்ஸ்கியூஸ். நிம்ப சம்பளத்துல 20 ரூபாய் பாக்கி இருக்கு, வாங்கிட்டு போ. சார், எனக்கு சம்பளம் வேணாம், அதுக்கு பதிலா அந்த பொம்மையை கொடுங்க. அரே, நிம்பளுக்கு பொம்மை வேணும், நம்மளுக்கு பணம் வேணும், எடுத்துட்டு போ. தேங்க்யூ. பொம்பளைய பார்த்து தவறிட்டா தப்பு, பொம்பளைய பார்த்து கை தவற விட்டுட்டா கூடவா தப்பு? அரே, நிம்பளுக்கு தெரியாதவன் சரியில்லை. இந்தாப்பா முதலாளி. இந்தாப்பா, சொல்றத கேடுறா. 20 வருஷம் என்கிட்ட வேலை செஞ்சு டை சொல்றேன். இல்ல, 20 வருஷமா நீதான் என்கிட்ட முதலாளியா வேலை பார்த்துட்டு இருக்கிற. இப்ப என்ன சொல்ற? ஆனா நான் பட்ட அம்மியா பிறகுதான் அப்புறம் நான் மாத்திரம். குரு இல்லாத இடத்துல எனக்கு தான் வேலை. இப்ப என்ன செய்ய போற? என்ன செய்யறதா? கம்பெனி கடையில போத்திட்டு படுக்கவா சொல்ற? நானும் வேலையை விட்டு போறேன். அரே, நிம்பல் குரு சம்பள பாக்கி வேணாம் சொல்லி பொம்மை எடுத்துக்கிட்டு போனான். இப்ப நிம்பல் என்ன செய்ய போறான்? பாக்கி கொடு. மேடம், நீங்க ரொம்ப பிரியமா கேட்டீங்களே, அந்த பொம்மையை கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க. நோ தேங்க்ஸ். ப்ளீஸ். ரொம்ப ஆசையா கேட்டீங்களே. அப்படி என்ன இது அதிசயமான பொருளா? பணத்தை கொடுத்தா எங்க வேணா வாங்கலாம். ஆனா இந்த மாதிரி பொம்மை கிடைக்காது. உங்களை நான் மறுபடியும் சந்திப்பேன்னு நினைக்கவே இல்லை. அதனால தான் கடையில உங்களை பார்த்தோன்னே என்ன எரியாம என் கையில இருந்த கண்ணாடி கீழே விழுந்துருச்சு. அதனால என் வேலையும் போயிடுச்சு. அரே, ஐ அம் சோ சாரி. ஓ, ஆல் ரைட். ப்ளீஸ், இந்த பொம்மையை வாங்கிக்கங்க. இது சாதாரண பொம்மை இல்ல. கையை தொட்டா சிரிக்கும், தலையை தொட்டா அழுவும். அப்படின்னா மனுஷன் எப்படிப்பட்டவன்னு இந்த பொம்மை கூட தெரிஞ்சு வச்சிருக்கு. பொம்மைன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? இந்த பொம்மை மாதிரி இருக்கிற அழகான குழந்தைகளை கண்டாலும் பிடிக்கும். மிஸ்டர், மிஸ்டர். என் பேர் கோபி. If you don't mind, உங்க பேரு? ராதா. Thank you. மிஸ்டர் கோபி, பொம்மைக்கு பணம் வாங்காம போறீங்களே? இது நான் அன்பா கொடுத்த பொருள். அன்புக்கு விலை பேச வேண்டாம். அப்படி இல்ல. ஒரு பொருளை விலை கொடுத்து வாங்கினா அதை பார்க்கும்போது வித்தவனுடைய ஞாபகம் வராது. ஆனா அன்பா கொடுத்தா அதை பார்க்கும்போது கொடுத்தவனுடைய ஞாபகம் தான் வரும். தேங்க்யூ. My dear friends, காஷ்மீர் தமிழ் சங்கத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஃபேன்சி டிரெஸ் அண்ட் ஸ்கேட்டிங் காம்படிஷனில் கடைசியாக மிஸ் ராதாவும் மிஸ்டர் கோபியும் கலந்து கொள்வார்கள். அட
படகு படகு ஆசை படகு 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 ஆசை படகு போவோமா பொன்னுலகம் படகு படகு ஆசை படகு 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 ஆசை படகு போவோமா பொன்னுலகம் பயந்த மனது பார்த்து பழகு பயந்த மனது பார்த்து பழகு இதுதானே என் உலகம் பயந்த மனது பார்த்து பழகு பயந்த மனது பார்த்து பழகு இதுதானே என் உலகம் லைலா நிலவு முகத்திலே முக்காடு போடும் மேகத்தை நிலக்கடி லைலா உன் அழகுக்கு சலாம் லைலா உன் அழகுக்கு சலாம் லைலா ஆடவர் உலகில் ஆண்மகன் நீயே அடிமையன்றோ நான் உனக்கு அரசன் என்றோ நீ எனக்கு அரசன் என்றோ நீ எனக்கு மணல் வெளி மேலே மணமகன் இருக்கு மணமகள் பல்லாக்கில் போகின்றாள் மனதையும் கல்லாக்கி போகின்றாள் உடல் வெறும் கூடு உயிர் உன்னோடு மரகத டோலி உடலோடு என் மனமின் டோலி உன்னோடு லைலா படகு படகு ஆசை படகு 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 ஆசை படகு போவோமா பொன்னுலகம் பயந்த மனது பார்த்து பழகு பயந்த மனது பார்த்து பழகு இதுதானே என் உலகம் அனார் சலீம் அனார் என்றால் மாதுளம் ஆசை கொண்ட மாதுளம் அனாறு என்றால் மாதுளம் ஆசை கொண்ட மாதுளம் சலீம் என்ற மன்னவன் சலாமு வைத்தான் உன்னிடம் உண்மை காதல் 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 இந்த காதல் போயின் சாதல் அக்பர் என்னும் பாதுஷா அரசையாளும் பாரிசா அக்பர் என்னும் பாதுஷா அரசையாளும் பாரிசா கண்ணின் முன்னே வந்தது காதல் நெஞ்சு
காதலிளம் கவிதையெல்லாம் கல்லறைக்கே போகுமென்றால் காதலெனும் தத்துவமே கடவுளிட்ட தண்டனையோ கடவுளிட்ட தண்டனையோ. படகு படகு ஆசை படகு 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 ஆசை படகு போமா பொன்னுலகம். பயந்த மனது பார்த்து பழகு பயந்த மனது பார்த்து பழகு இதுதானே என் உலகம். போமா பொன்னுலகம். இதுதானே என் உலகம். நடைபெற்ற அத்தனை போட்டிகளிலும் மிஸ்டர் கோபியும் மிஸ் ராதாவும் முதல் பரிசு பெற தகுதியானவர்கள் என்று தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த இருவரையும் மேடைக்கு வரும்படி அழைக்கிறேன். யாருக்கு கொடுக்கறது யோசனை பண்றீங்களா? பரவாயில்ல, அழகான சுமைகளை பெண்கள் தான் சுமக்கணும், அவங்களுக்கே கொடுக்கு. அதுல எனக்கு பாதி பங்கு இருக்கு. பாதி தானே? அவங்க சிரிக்கிறதுல அர்த்தம் இருக்கு. இந்த பாதிதான் இந்த பாதிக்கு ஆதாரம், இந்த பாதிதான் இந்த பாதிக்கு அழகு. கோபி, நாங்க மெட்ராஸ்ல ஒரு ஸ்கேட்டிங் ஸ்கூல் நடத்திட்டு இருக்கோம். அதை மேனேஜ் பண்றதுக்கு உங்களால வர முடியுமா? என்ன யோசிக்கிறீங்க? சரி சார், நான் சந்தர்ப்பம் கிடைச்சு என்ன பாக்குறேன். குட். நீங்களா யாருக்கா காத்துக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்காக தான். எனக்காக? என் பாட்டை வேணுமா? எடுத்துக்கோங்க. இல்ல, இந்த போட்டோ நெகட்டிவ் வேணும். அது எனக்கா எடுத்து உங்ககிட்ட எப்படி கொடுப்பேன்? ஐசி ஏன் பெர்மிஷன் இல்லாம என் போட்டோ எப்படி எடுப்பீங்க? மரியாதை கொடுங்க. அது சமய சந்தர்ப்பம் வரும்போது கொடுக்குறேன். சமய சந்தர்ப்பம் அத பத்தி எனக்கு என்ன? எதுக்காக என் கூட போட்டோ எடுத்தீங்க? ஐயோ ஐயோ, அது ஏன் கேக்குறீங்க? உங்களை மாதிரி அழகான பெண்களை பார்க்கும்போது அவங்களோட சேர்ந்து போட்டோ எடுத்து சரிக்கு விளையாடுறதோ டயருக்கு காத்தடிக்கிறது எங்களுக்கு சர்வசாதாரணம். என் நண்பன் ராமு வளருவாயே, அவன் சொல்றதை நம்ப வேண்டாம். என் வாழ்க்கையிலேயே ஒரு பொண்ணு கூட இதுதான் முதல் தடவை, கடைசி தடவை போட்டோ எடுத்துக்கிட்டேன். இப்ப என்னாலதான் உங்களுக்கு வேலை போச்சுன்னு சொன்னீங்க. பெரிய வேலை. நாளைக்கு மெடிக்கல் காலேஜுக்கு வாங்க, நான் உங்களுக்காக ஒரு நல்ல வேலை ஏற்பாடு பண்ணி தரேன். மேடம், நீங்களே கூப்பிட்டாச்சு இல்ல, அப்புறம் நம்ம குரு மெடிக்கல் காலேஜுக்கு என்ன மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கே கூட வருவா. கோபி, ஏன்பா இன்னைக்கு இவ்வளவு நேரம் கடையில வேலை அதிகமா? வேலையா? வேலையே படக் பண்ண. என்னப்பா சொல்ற? முதலாளி கோபிய கடையை விட்டே போக சொல்லிட்டார். வேலை போயிடுச்சா? என்னப்பா நடந்தது? ஒண்ணு இல்லம்மா. அம்மா, கடைக்கு ஒரு பொண்ணு வந்துச்சு. கோபி அந்த பொண்ணோட கண்ணையே பாத்துச்சு. கையில் இருந்த கண்ணாடி கீழே உடைஞ்சு உடைஞ்சு போச்சு. உடனே முதலாளி கோபி கழுத்துல கைய வச்சு பார்த்தா அவங்க எனக்கா மலைய, எனக்கு வேலை போனது உண்மைதாம்மா. ஆனா அதுக்கு பதிலா வேற வேலை கிடைச்சிருச்சு. எங்கப்பா? ஸ்கேட்டிங் ஸ்கூல்லையா? கேட்டீங்க? ஆமா, அந்த பைசத்துல தானே எந்த வேலையும் நீ ஒழுங்கா செய்ய மாட்டேங்கிற. அம்மா, மெடிக்கல் காலேஜ்ல எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்கறதா என் ஃப்ரெண்ட் என்கிட்ட சொல்லியிருக்கான். ஏப்பா? அடுத்தோடு பாடுறா. புரியலையா? பசிக்குதுமா? வாங்கப்பா சாப்பிடலாம். வேண்டாமா, நான் எடுத்து போட்டு சாப்பிடுவோம். இனிமேல் எந்த வேலையும் செய்ய வேண்டாம். ஆமா, நீ தினமும் இப்படித்தான் சொல்லிட்டு இருக்க. இந்த வீட்டு வேலைகளை பொறுப்பா கவனிக்க நீ ஒருத்தைய கூட்டிட்டு வந்தா நான் ஏப்பா வேலை செய்ய போறேன்? உனக்கு ஒரு வேலைக்காரி வேணும், அவ்வளவுதானே? இல்லப்பா, இந்த வீட்டுக்கு ஒரு மருமக வேணும். மருமகளா? ஆமா, இப்போ உனக்கு ஒரு படக் படக், அடுத்த வருஷம் எனக்கு ஒரு படக் படக். ஆமா, பக்கத்துல இருக்கிற மகனை விட்டுட்டு எப்போ வரப்போற மருமகளை பத்தி யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? கோபி, சீக்கிரம் உன்னை கல்யாண கோலத்துல பாக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. நான் சோறுங்கிறத பாக்கணுங்கிற ஆசையே இல்லையா உங்களுக்கு? அம்மா, வா.